வணக்கம். 3 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக BR கவாயை நியமிக்க மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக மே 14ஆம் தேதி பதவியேற்கிறார் BR கவாய். சென்னையின் பல பகுதிகளில் திடீரென்று கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை மேடவாக்கத்தில் கனமழையால் குளம் போல் தேங்கிய தண்ணீர். OMR சாலையில் வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்ட ஆம்புலன்ஸ். வேளச்சேரி, கோயம்பேடு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. ஆவடியில் சூறைக்காற்றால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. கனமழையால் கோயம்பேடு சந்தைக்குள் தேங்கிய நீர். மதுரவாயல் பகுதியில் நீர் தேங்கியதால் மக்கள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையால் சாலையில் தேங்கிய நீர். பேருந்து சிக்கியதால் தவித்த பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்துறை, புத்தன்துறை மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம். அடிக்கடி பேரலைகள் எழ வாய்ப்புள்ளதாக கள்ளக்கடல் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 21ஆம் தேதிக்கு பிறகு கட்டட கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் என்று மாநகராட்சி அறிவிப்பு. ஒரு டன்னுக்கு கீழ் உள்ள கட்டட கழிவுகள் இலவசமாக அகற்றப்படும் என்றும் 20 டன் வரையிலான கழிவுகளை அகற்ற 3300 ரூபாய் கட்டணம். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அரசு என்று அமித்ஷா கூறவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறுகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் அரிசி, உப்புமாவுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் சாம்பார் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. திமுக பிரிவினைவாதம் பேசுகிறது என்ற வாதம் 50 ஆண்டு கால பழைய முனை மழுங்கிய வாதம். தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்தால் 2026 தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை. கோவை இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி தற்கொலை. மாணவி கீழே விழுந்து விட்டதாக மட்டுமே கூறியதாகவும் இறந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் பெற்றோர் புகார். கோவையில் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பெற்றோர் நீதி கேட்டு போராட்டம். கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. தமிழ்நாடு மீனவர்களிடம் இலங்கை கடற்படை அத்துமீறல். பாம்பன் மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்தி வலைகளை அறுத்ததால் 4 லட்சம் ரூபாய் வரை இழப்பு என்று வேதனை. புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் உண்டியலில் திருட்டு.
சில்லறை காசுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நோட்டுகளை மட்டும் அள்ளிச் சென்றவருக்கு வலைவீச்சு. வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது. இஸ்லாமிய மத உரிமைகளில் தலையிட மத்திய அரசுக்கு உரிமை இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக 70க்கும் அதிகமானோர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சி டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? பல்வேறு அரசியல் கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தனிநபர்கள் சார்பாக தொடரப்பட்டுள்ள இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக எந்தெந்த இந்த மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும், எந்தெந்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தற்பொழுது நீதிபதிகள் இந்த வாதங்களை கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில், அபிஷேக் மனு சிங்வி, வி வில்சன் உள்ளிட்டோர் தற்பொழுது தங்களுடைய வாதங்களை முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு வக்ஃபு வாரியத்திற்கு மட்டுமே ஒரு உரிமை உள்ளது என்றும் அந்த நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம் என்பது அரசு சாசன பிரிவுகளுக்கு கடுமையான எதிரான ஒன்றாக உள்ளது என்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்து தற்பொழுது வழக்கறிஞர்கள் தங்களுடைய அந்த ஒரு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். 5 ஆண்டுகள் மதத்தை பின்பற்றினால் மட்டுமே நன்கொடை வழங்க முடியும் என்பது மத உரிமைகளுக்கு எதிரானது என்றும் பி வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 110க்கும் அதிகமான மனுக்கள் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 6 மாநில அரசுகளுடைய மனுக்கள் என்பது வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கக்கூடிய வகையிலான சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கக்கூடிய வகையிலான சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகிய அமைப்புகளில் தலா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நியமனம் செய்யப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் உரிமைகளும் கடமைகளும் வகுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மன்றங்களுக்கு தலா 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகளை வழங்கலாம் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணை அடிப்படையில் மட்டுமின்றி உரிமை அடிப்படையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை தீட்டி வருவதாக கூறினார். இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கிறது மட்டுமில்லாம அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒலிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்துவதும் அதிகாரத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுவதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம். நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவிலான நிதி வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். குரலற்றவர்களின் குரலாக திமுக ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கக்கூடிய சட்ட முன்வடிவை வரவேற்றிருக்கூடிய டிசம்பர் 3 இயக்கத் தலைவர் தீபக் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் பாராட்டியுள்ளார். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க. இதுதான் மிகப்பெரிய விஷயம். கம்யூனிட்டி எலெக்ஷன்லயே நிக்காம கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவர்கள் வாழுகின்ற இடத்திலேயே மறுவாழ்வு கொடுக்க வேண்டும். அந்த அவங்க பகுதியில் எங்க எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும், நான் எங்க வரைக்கும் போனோம், மாவட்டத்துடைய கடைக்கோடியில் இருப்பேன், நான் அங்கேருந்து போய் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் போகணும். ஆனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களோட வீல் சேரை எங்க பஞ்சாயத்திலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பும் இந்த சட்ட திருத்தமும் உண்மையாக்க போகுது.